எந்த ஒரு சுமங்கலி பெண்ணுமே வீட்டிற்குள்ளாக வரும் பொழுது அவர் அம்பிகையின் சுரூபமாகவே பார்க்கப்படுகிறார். சுமங்கலி பெண்கள் என்று மட்டும்தான் என்பதில்லை. ஒரு கன்னி பெண், ஒரு சின்ன குழந்தை வந்தா கூட சரி, 3 வயதிலிருந்து 12 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களை கன்னிகா ஸ்வரூபமாகவே, அதாவது ஒரு கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம அந்த திருவிளக்கு பூஜை நடக்கின்ற நேரத்திலே அங்கே சென்று நமஸ்கரிப்பவர்களும் இருப்பார்கள். ஏன்னு சொன்னா அந்த சுமங்கலி பெண்களுக்கு இடையே அங்கே அம்பிகையும் வந்து அமர்ந்திருப்பாள் என்கின்ற அந்த தாத்பரியத்தை வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சுமங்கலி பூஜை செய்வதின் மகத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். சுமங்கலி பூஜை என்பது 2 வகையாக பார்க்கப்படுகிறது. முதல்ல நம்ம வீட்லயே ஒரு சுமங்கலி பிரார்த்தனைங்கிறத வச்சிருப்பா, அது சுமங்கலி பூஜைங்கிறத பண்ணுவா. இது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, இல்லை வந்து வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னு வருது, ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம், ஒரு உபநயனம் வச்சிருக்கோம் அப்படின்னு வரும்பொழுதெல்லாம், ஒரு கிரகப்பிரவேசம் வச்சிருக்கோம் பொழுது அதற்கு முன்னதாக வீட்டிலே ஒரு சுமங்கலி பூஜையை செய்வார்கள், ஒரு சுமங்கலி பிரார்த்தனை என்று. இந்த மாதிரி பண்ணக்கூடிய சுமங்கலி பிரார்த்தனை என்பது நம்முடைய பரம்பரையிலே சுமங்கலிகளாக வாழ்ந்து மறைந்த பெண்களை நினைவிலே கொண்டு வந்து அவர்களுக்கு பிரீத்தி செய்வதற்காக செய்யப்படுகிறது. இது ஒரு வகை. ஆனால் பொதுவாக வீட்டிற்கு எந்த சுமங்கலி பெண்கள் வந்தாலும் அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து, அவர்களுக்கு சந்தனம் கொடுத்து, அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து நமஸ்கரிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. அப்படி இருக்க அது என்ன சார், அது என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு சுமங்கலி பெண்ணுமே வீட்டிற்குள்ளாக வரும் பொழுது அவர் அம்பிகையின் சுரூபமாகவே பார்க்கப்படுகிறார். சுமங்கலி பெண்கள் என்று மட்டும்தான் என்பதில்லை. ஒரு கன்னி பெண், ஒரு சின்ன குழந்தை வந்தா கூட சரி, 3 வயதிலிருந்து 12 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களை கன்னிகா ஸ்வரூபமாகவே, அதாவது ஒரு கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம அந்த அம்பிகையினுடைய ஸ்வரூபமாகவே, பாலாம்பிகாவினுடைய ஸ்வரூபமாகி அவர்களையும் பார்த்து அந்த குழந்தைகளுடைய வயதினை கருத்திலே கொள்ளாமல் அந்த குழந்தையும் அம்பிகையினுடைய ஸ்வரூபம் தான் என்று அவரை உட்கார வைத்து அவர்களுக்கு கால்களிலே மஞ்சளை பூசி நலங்கிட்டு அந்த குழந்தைக்கும் ஒரு வஸ்திரத்தை வச்சு தாம்பூலம் கொடுத்து அந்த குழந்தைக்கும் நமஸ்கரிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. அதுபோல இந்த சுமங்கலி பூஜை என்று வரும்பொழுது பொதுவாக சுமங்கலி பிரார்த்தனை என்பதை நம்ம முதல்ல பார்த்தோம். சுமங்கலி பிரார்த்தனைங்கிறது நம்ம வீட்டுல வந்து முன்னாடியே நம்ம பரம்பரையிலே வாழ்ந்து மறைந்த பெண்களை நினைவிலே கொண்டு வந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, அவர்களுடைய அந்த அருட்கொடையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்வதுதான் இந்த சுமங்கலி பிரார்த்தனை என்பது. அது கிட்டத்தட்ட முன்னோர் வழிபாட்டிற்கு சமானமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சுமங்கலி பூஜை என்று வரும் பொழுது இது அந்த சாட்சாத் அம்பிகைக்கே செய்யப்படக்கூடிய பூஜையாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே நிறைய பேர் வீட்டில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறுமே குறைந்தபட்சமாக ஒரு 3 சுமங்கலி பெண்களை வரவழைத்து அவர்களுக்கு வஸ்திரத்துடன் கூடிய தாம்பூலத்தை கொடுத்து அவர்களுக்கு போஜனம் செய்வித்து அவர்களை நமஸ்கரிக்கின்ற பழக்கமானது இருந்து கொண்டிருக்கிறது. இது எதற்காக என்று பார்த்தோமேயானால் அந்த 3 பேரையும் பார்த்தோம்னா துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஸ்வரூபமாகவே அவாகனம் செய்து வைத்திருப்பார்கள். இது போக இந்த தை வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாம் பார்த்தோம்னா பெண்கள் உட்காந்து திருவிளக்கு பூஜை அப்படிங்கிறத பண்ணுவா தெரியுமா? அந்த திருவிளக்கு பூஜையிலும் பார்த்தோம்னா சுமங்கலி பெண்கள் பெருமளவிலே கலந்து கொண்டிருப்பார்கள். அந்த திருவிளக்கு பூஜை நடக்கின்ற நேரத்திலே அங்கே சென்று நமஸ்கரிப்பவர்களும் இருப்பார்கள். ஏன்னு சொன்னா அந்த சுமங்கலி பெண்களுக்கு இடையே அங்கே அம்பிகையும் வந்து அமர்ந்திருப்பாள் என்கின்ற அந்த தாத்பரியத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த தாத்பரியத்தை மனதிலே கொண்டுதான் அந்த இடத்திலே நமஸ்கரிக்கும் பொழுது சாட்சாத் அந்த அம்பிகையே நேரடியாக நாம் நமஸ்கரித்ததற்கான பலன் என்பது கிடைத்துவிடும் என்பது உண்மையாகவே பார்க்கப்படுகிறது, உண்மையான கருத்தாகவே பதிவு செய்யப்படுகிறது. இதற்குத்தான் ஒரு கதையை கூட சொல்லி வச்சிருப்பாரு. கதைங்கிறத விட உண்மையாகவே நடந்த ஒரு கதை என்பதாகவே பதிவு செய்திருப்பார்கள். இந்த கதையில பார்த்தோம்னா அந்த பக்திமான் ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆசிரியர் இருப்பார். அவர் பார்த்தோம்னா தினந்தோறும் சுமங்கலி பெண்களுக்கு உணவளித்து கொண்டே இருப்பாராம். அப்படி உணவளித்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய நம்பிக்கை, அவர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்கிறார், இப்படி இத்தனை சுமங்கலி பெண்களுக்கு தினந்தோறும் அன்னதானத்தினை செய்கிறாயே, தினந்தோறும் அவர்களுக்கு அமர வைத்து நல்ல வடபாயசத்தோட சாப்பாடு போட்டு இருக்கியே, இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுல வந்து அம்பாலும் உட்காந்து சாப்பிட்றாடா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அம்பாள் உட்காந்து சாப்பிட்றாளா, அதை எப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது
ஒரு நாள் என்ன பண்றார், அவர் பரிசோதனை அவர் செய்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே சரியான எண்ணிக்கை ஒரு 108 பேர் சாப்பிட்றான்னு சொல்லி வச்சுண்டா அன்றைய தேதியில பார்க்கும்பொழுது 109 பேருக்கான ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து வச்சிருப்பாராம். பரிசா எல்லாருக்கும் தாம்பூலம்ங்கிற பேர்ல. எல்லோரும் சாப்பிட்டு விட்டு செல்லும் பொழுது பார்த்தோம்னா அந்த 109 புடவையும் காலியாகி போயிருக்குமாம். அப்படி போயிருக்கப்போ பாரு, நம்ம 108 தானே நம்ம இலை போட்டிருந்தோம், 108 தானே நம்ம கணக்கு வச்சிருந்தோம். ஆனால் பார்த்தா 109 ஒருத்தர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த நம்ம கொடுக்குற புடவையும் வாங்கிட்டு போயிருக்கா பாத்தியா அப்படிங்கிற கணக்கினையும் சொல்லி இருப்பார். இதுல வந்து நம்ம யாரோ ஒருத்தர் டபுளா வாங்கிட்டு போயிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் விதண்டாவாதம் பேசக்கூடாது. அங்கே ஒரு சுமங்கலி பிரார்த்தனை என்று நடக்கிறது என்று சொன்னால், ஒரு சுமங்கலி பூஜை என்பது நடக்கிறது என்று சொன்னால், அங்கே சாட்சாத் அம்பிகையே பிரத்யட்சமாக வந்திருக்கிறாள் என்பதுதான் அங்கே நமக்கு பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய தாத்பரியம். பொதுவா நம்ம வீட்டுக்கு எந்த பெண்கள் வந்தாலும் கூட அவங்க வந்துட்டு வெளியில கிளம்புறான்னா குங்குமம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு போங்கன்னும் பொழுது அந்த பெண்ணானவள் அவர் குங்குமத்தை வச்சுட்டு, அவர் வயதிலே பெரியவராக இருந்தால் இவங்களுக்கும் குங்குமத்தை வச்சு கொடுத்துட்டு போவா தெரியுமா. குங்குமத்தை நெத்தியில வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவா. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா, அந்த சுமங்கலியானவள் அங்கே சாட்சாத் அம்பிகையினுடைய சுரூபமாகவே வந்திருக்கிறாள் என்பதுதான். ஆக அந்த பெண்களை தெய்வங்களாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த பெண்கள் அனைவருமே நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரை அவர்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் என்கின்ற கருத்தினை நம்முடைய தர்மமானது நம்முடைய மனதிலே ஆழ பதிய வைத்திருக்கிறது. அதற்கான வெளிப்பாடுதான் இந்த சுமங்கலி பூஜை என்பது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.